இது நேர்ந்து விட்ட பின்னர் இங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் எங்கள் வீட்லேயும் நடந்துருச்சுன்னா என்ன செய்யறதுங்கிற பதட்டத்தில் இருக்காங்க. அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு அரசும் காவல்துறையும் எல்லா ஏற்பாடுகளையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். இது தேர்தல் சமயத்துக்கான பேச்சல்ல, அதையும் தாண்டிய ஒரு முக்கியமான சமுதாய கடமை நம் எல்லோருக்கும், ஊடகங்களுக்கும் எனக்கும். நான் இங்கே வந்ததுக்கு காரணம், இதை பற்றி அதிக பேர் பேசணும். இது எவ்வளவு பெரிய அவமானம் தமிழகத்திற்கு என்பது எல்லோருக்கும் தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். காவல்துறை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யல. இப்படி இருக்கிற ஒரு சிஸ்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இல்லைங்க, எனக்கு இது யாரு என்ன, இவ்வளவு சிறிய ஊரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச ஊரில் ஒரு புது வண்டி வந்தாலே பார்த்து அடையாளம் காண்கிற இந்த ஊரில் கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இன்னும் சுலபமாக இருக்கும் பெரிய நகரங்களை விட. ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்பது கேஸ் ஸ்பெசிஃபிக் என்று சொல்வார்கள். அதனால் நான் தேவையில்லாமல் குற்றம் சாட விரும்பலை. ஆனால் துரிதப்படுத்த வேண்டியது கடமை. என்ன தேர்தல் இருந்தாலும் இந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் தான் முக்கியம். இந்த தேர்தலை விட முக்கியம் அது என்று நான் நம்புகிறேன். எனக்கும் தேர்தல் இருக்குங்க, எனக்கு 40 சீட்டு 54 பேர் நிற்கிறாங்க, அதுவும் முக்கியம்தான். ஆனால் அதை விட இந்த 2 பெற்றோர்களின் கவலையும் இந்த ஒரு குழந்தையின் மரணமும் இதையெல்லாம் விட பெரிது. சட்டம் கடுமையா இல்ல அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் சமூக வலைதளம் நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த சம்பவம், அதாவது பொள்ளாச்சி சம்பவத்தை தொடர்ந்து இப்ப கோயம்புத்தூர்ல மறுபடியும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இல்ல, தமிழகத்தில் பல கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, மெதுவா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல தமிழகம் குழந்தைகள் பால் இருக்கும் குற்றங்களில் அதாவது அது உயர்ந்த இடம்னு சொல்ல முடியாது, அதிகமான குற்றங்கள் நடக்கும் இடம் தமிழகமாக இருக்கிறது என்பது ஒரு கணக்கு காட்டுது. அது சரிதானாங்கிறத பார்க்குறேன். அது சரியாக இருக்கக்கூடாது, தவறான கணக்காக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் அது இல்லை, அதுதான் நிஜம்ங்கிற மாதிரி தகவல்கள் வந்து கொண்டு இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதிக்கான ஒரு இடமா பார்க்கப்பட்ட சூழல்ல பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது. அதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பார்க்கும்போது போலீஸ் ஒரு மெத்தனமான இருக்குது. 10 தனிப்படையில் அமைக்கப்பட்டு இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க இல்ல, அரசு மெத்தனமாக இருக்கிறது தான். மேலிருந்து சொடக்கினா தானே வேலை நடக்கும். இது இவங்க எத்தனையோ நல்ல அரசுகள் போது இதே போலீஸ்காரங்க தானே இருந்தாங்க. அரசு மெத்தனமாக இருக்கிறது, எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஊழல் அரசாங்கம் என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது நமது குழந்தை, நமது குடும்பம். இவங்க எந்த ஊரில் இருந்தாலும், எவ்வளோ சின்ன வீட்டில் இருந்தாலும் அது நம்ம குடும்பம் தான். அதை அப்படி நினச்சாதான் இந்த சமூகம் உருப்படும்.